இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zebronics H55 சிப்செட் அந்த மதர் போர்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் மதர் போர்டு மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா காம்போ பேக்காக தராங்க. i5 ப்ராசஸர் 2.93 GHz அந்த அதாவது i3ல அந்த ஒரு சொல்லுவாங்க GHz அதுதான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4GB RAM தராங்க, DDR3ல தராங்க. இது வந்து 2GB அல்ல 4GBன்னு தெரியல, இன்னும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாமே தந்துடுறாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மதர் போர்டு கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6800 rupees வருது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்குது. அது வந்து ஒரு காம்போ பேக் தான். ஒரு ஃபுல்லாக வாங்கினா ஃபுல்லாக செட்டாக கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குது, சீரியல் போர்ட்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கூடையே தாவிட்டு வருது கத்தி வெட்டுன்னு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா சும்மா பங்கமாக செமையாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அமேசானில் தான் பை பண்ணியிருந்தேன். இதை எங்கேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வரது பார்த்தீங்கன்னா 12 days டைம் ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டாக டிலே தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் வந்து ஒரு பிசி பில்டு பண்ண போகிறேன். எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பயம் இருக்குது. இப்போ வந்து நான் வாங்குற பார்ட்ஸ் வந்து ஓடுமா ஓடாதா எனக்கு அது ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து அந்த மேலே அந்த சிப்செட்டை ஒட்டணும் அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு காம்போ பேக்காகவும் வாங்கிடுறாங்க. காம்போ பேக்காகவும் வாங்கிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணாலும் ஒரே ரேட் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க CPU அதாவது வந்து அந்த ப்ராசஸர் RAM எல்லாமே வாங்கி மதர் போர்டு வாங்கினீங்கன்னா ஒரே இந்த ரேட் என்ன வருதோ அதுதான் வருது, அதே ரேட்டு தான் வருது. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம தனியாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஏதோ ப்ராப்ளம்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். 10 days மாறிடுச்சுன்னா அதாவது 10 days தாண்டிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிட்டன் அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்காகவே தந்துடுறாங்க நமக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. பட் எனக்கு மதர் போர்டு அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெளியே ப்ராடக்ட் எடுக்கிறேன். வாவ், சூப்பர். பார்த்தீங்கன்னா டக்கராக கொடுத்துருக்காங்க மதர் போர்டு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேக் பண்ணிட்டாங்க. சும்மா மேலே ஒரு வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இது பேக்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதெல்லாம் பேக்கிங்லாம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செலோ டேப் தான். சரிங்களா? அமேசான்னு போட்டிருக்கு. இப்போ வந்து ஓப்பனிங் எங்கேன்னு பார்த்துடலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இது எங்கேயா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிப்பெல்லாம். அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தான் ஓப்பன் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. எல்லா பக்கமும் கிளிக்கணுங்க. ஏன்னா வந்து இது அந்த மாதிரி ஒரு பேக்கிங்கு. வாவ், சூப்பர். இங்கே இருந்தால் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். Zebronics Motherboard நம்மகிட்ட வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த Zebronics Motherboard உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சும்மா பங்கமாக இருக்குதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம Zebronicsல G41 மதர்போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்போ பேக் தான். பட் இது பார்த்தீங்கன்னா Zebronics H55 அதாவது வந்து LGA 1156 சாக்கெட் அதாவது ஐ மாடல் ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா டியூவல் கோர் டு டியூ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அது கொடுத்துருக்காங்க. இதில் வெளியே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா H55 சிப்செட் சப்போர்ட் DDR3 அதாவது வந்து 1066 1333 1600 அந்த மெகாஹெர்ட்ஸில் உள்ள RAM பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. LGA 1156 அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1 ஆடியோ பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தியேட்டர் அவுட்புட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட் பார்த்தீங்கன்னா 10/100 Mbps ஸ்பீடில் வந்து உள்ள இன்புட் எடுத்துக்கும். 3 சாட்டா பின் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். PCI எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதாவது வந்து அந்த குட்டி ஒய்ஃபை அந்த அடாப்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு உங்களுக்கு நான் படித்து சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு சப்போர்ட்டட் CPU இன்டெல் கோர் i7 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா i5ல 800 அதாவது i7ல 800 சீரியஸ், i5ல 700 சீரியஸ், i5ல 600 சீரியஸ், i3ல பார்த்தீங்கன்னா 500 சீரியஸ் வந்து அக்செப்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா சிப்செட் வந்து இன்டெல் 55 சிப்செட்டு. மெமரி சப்போர்ட்டட் பார்த்தீங்கன்னா 2x240 பின் DDR SD RAM ஸ்லாட் அப் டு 16GB. இது 16GB வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்பீடை. சப்போர்ட் டியூவல் சேனல் DDR அந்த சீரிஸ் நான் சொன்னேன்ல அந்த 1066 அந்த மெகாஹெர்ட்ஸ் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஸ் வந்து AMI பயோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்புட் அவுட்புட் இன்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள், ஒரு VGA கேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 USB போட்டுங்க. செம வேறு லெவல் 6 USB போட்டு
1 இன்ட்டு RJ ஜாக் 45 அது என்னன்னு தெரியல. 1 இன்ட்டு அப்புறம் வந்து அந்த ஆடியோ லைன் எல்லாமே இருக்கிறதா. ஆன்போர்ட் இன்டர்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் போர்ட்டுக்கு வந்து ஆடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன 2 USB கனெக்டர்ஸு அந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இன்டகிரேட்டட் லேண்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா PCI எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வந்து மைக்ரோ ATX அந்த ஃபார்ம் ஃபேக்டர் இது. ஓகே, நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதோட டிரைவர் CD எல்லாம் என்னென்ன உள்ளே வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இருக்கும், H55 மதர் போர்டு, SATA கேபிள்ஸ் இருக்கும், டிரைவர் டிஸ்க், அதாவது வந்து OS போட்டதுக்கப்புறம் அந்த டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு, IO பேக் பிளேட் அப்படின்னா பின்னாடி அந்த பிளேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு போட்டதுக்கப்புறம் அந்த பிளேட் கொடுத்துறாங்க. யூசர் மேனுவலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இதில் சொல்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் மாடல் எதுவுமே சொல்லுங்கள், சும்மா பக்கவாக இருக்குது. ஓகே, உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா டிரைவர் CD இருக்குது, யூசர் மேனுவல், பேக் செட், SATA கேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். மதர் போர்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் மதர் போர்டு இதெல்லாம் வந்து சைடில் வச்சுக்கலாம். மதர் போர்டு தான் இப்போ நமக்கு மெயின். மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். பட் வந்து ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். க்ளூகன் வச்சு அழுத்திருக்காங்க. ஏன்னா வந்து 10 நாள் ரிட்டன் அனுப்புறப்ப வந்து ஃப்ராடு பண்ணி அனுப்பிடுறாங்கன்னு சொல்லி க்ளூகனே வச்சு ஒட்டி அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா பங்கமாகுது. வேறு லெவலுங்க. இதுதான் அந்த இது மதர் போர்டு, சும்மா வேறு லெவலு. ப்ராசஸர் எல்லாமே அவனே போட்டு கொடுத்துறான். நீ வாங்கி வெய்யி, அதை எடுத்து போட்டு செட் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் கையில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சும்மா வெறித்தனமாகுது. இந்த ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, DDR3 1600 MHz சொல்லியிருக்காங்க. ஆர்விக்ஸ் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ரேமோட கம்பெனி. ஓகே, மற்றபடி வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா SATA கேபிள் வந்து 3 கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அந்த ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷனு. இப்போ வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டு தான். சரிங்களா, என்னென்ன போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 USB, ஒரு HDMI, VGA, 4 USB, ஒரு LAN கேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஜாக்கு, மைக்ஸு அதெல்லாம் எல்லாமே இருக்கும். வாவ், இது போதுங்க. இது வச்சே படம் காட்டலாம். சரிங்களா, இந்த மாடலுக்கே சும்மா வெறித்தனமாக வேலையை காட்டலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கழுண்டுக்காத மாதிரி எல்லாம் க்ளூலாம் வச்சு அடித்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளூக்கெல்லாம் வச்சு பட்டையை கிளப்பி விட்ருக்காங்க. எல்லாம் உஷாராயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்லு சிஎம்எஸ் பேட்டரி ஒன்றுங்களே போடுதுன்ட்டானுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த மதர் போர்டை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் சஸ்பென்ஸாக சொல்கிறேன். சூன் வந்து ஒரு PC பில்டு வரப்போகுது. அந்த PC பில்டுக்கு தான் இந்த மதர் போர்டு. அதனால் வந்து அந்த PC பில்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒரு 4வது வீடியோலாம் PC பில்டு போட்டுருவேன். சரிங்களா, அந்த வீடியோவில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த மதர் போர்டை வந்து அக்வயர் ஆணி வேறு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, thank you for watching this video. Thank you, peace out.